வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க. மகர ராசி மகர லக்னம் ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் சொன்னேன், 7-8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் உக்காந்து அப்படி கேட்குற மாதிரி. கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மகர ராசிக்கு என்ன சொன்ன இப்படி பார்ப்போம். இப்போ தான் கொஞ்சம் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்குறோம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் இந்த ரிலாக்ஸ் மோடுக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம்லாம் படிப்படியாக முன்னேறது தாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போவே கொஞ்சம் மாதமாக ஒரு 3 மாதம் 4 மாதமான பாருங்கள், டைம் சரிங்களா. அதுவும் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஏதாவது நல்லது நடந்திருக்கும். நடக்கலைன்னா உடனே ஜாதகத்தை பாருங்கள், ஏதாவது நடந்திருக்கும். உங்களுக்கு வந்து நல்லது ஏதோ நடந்திருக்கும். வேலையில் ஒன்று ப்ரமோஷனோ, இல்லை சேலரி இன்க்ரீஸோ, இல்லை வெளிநாடு போகிறதோ, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் எஃப்எம்சிஜியில் இருக்கார். அவர் வந்து வேலையை விட்டு வேலை போயிடுச்சு. அவருக்கு நிறைய மகரம் வந்து இந்த 7.5 சனியில் நொந்து நூலாயிட்டாங்க, வேலை போயிடுச்சு அவருக்கு. அவர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு, ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, நல்ல முன்னேற்றம் வரும். ஓகே, நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல முன்னேற்றம் வரும், தொழில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நல்ல முன்னேற்றம் வரும். சரிங்களா, அப்ராடுக்கு ப்ராஃபிட்டுக்கு எல்லாமே நல்லபடியாக வரும். அதனால் பண விஷயம் இஸ் ரியலி குட். பண விஷயம் சூப்பராக இருக்கும். ஒன்று. அடுத்து மெயின் மகரம் வந்து இதுங்க கல்யாணம். ஏன்னா மகரம் வந்து ரொம்ப ஆசைப்படும், வெளியே பெருசாக காட்டிக்க மாட்டாங்க, லைட்டாக ஷை டைப்பு. இது எப்படி சொல்கிறதுன்றது ஆசைகள் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு மனசுள்ள. கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. மகரம் வந்து வர வருஷத்தில் மகரம் கல்யாணம் ஆகிடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே மகரத்துக்கு கல்யாணம் ஆகணும், பண்ணிவிடுங்க. அதுதான் இப்போ எனக்குலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களெல்லாம் நிறைய பேர் மகரத்துக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுங்கன்ட்டு. ஏன்னா இந்த வருஷம் எண்டெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு உள்ளே வருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஜூன்லேருந்து நவம்பருக்கு உள்ள சரியான டைம் கல்யாணத்துக்கு ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. இது ஒன்று. கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மகப்பேரும் நிறைய கஷ்டப்படுறாங்க. மகப்பேருக்கும் இந்த 7.5 வருஷத்தில் ட்ரை பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தள்ளி போயிருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து நாங்கள் அந்த உடல் அமைப்பு வச்சே சொல்லுவேன், மகரம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களாம் 13 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைக்கு. இத்தனைக்கும் அவங்களே மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்காங்க, நர்ஸ் அவங்க. ஆனால் 13 வருஷமாக குழந்தைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் 4 குறித்து சொல்லியிருக்கோம், இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள், மகப்பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளது நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குங்க. நம்ம 4 குறித்து நிறைய பேருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு, திருமணம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் பார்க்குறேன் இந்த சேனல்லையே நம்ம அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் இப்போ தான் நாங்கள் டீ சாப்பிடும்போது அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இதே போட முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரம் போடலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நடக்குது.
அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நடக்கும். இது வந்து ஒரு டைம் விண்டோ மாதிரி, சரிங்களா? அந்த டைம் விண்டோக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா, காலையில் 5-6 மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா அந்த நாள் நல்லாயிருக்கும். நான் லேட்டாக தான் எழுந்து பண்ணால் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும் அந்த நாளில். அந்த மாதிரி இது ஒரு டைம் விண்டோ. இப்போ இருக்க டைம் விண்டோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு, மகப்பேருக்கு, லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு, பர்சனல் லைஃப் ஸ்ட்ராங்காகிறது சூப்பரான டைம். ஃபேமிலியோட நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு, பர்சனல் லைஃப் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்ல டைம். ஃபினான்ஷியல் லைஃப், வேலை, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல டைம், சரிங்களா? பாஸ்டையே நினச்சி நான் கஷ்டப்பட்டேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்போ ஃப்யூச்சர் இது நல்லா இருக்குன்னு எழுந்து ஓடி அடித்து பிடிச்சி எழுந்திங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதுவும் மகரத்தில் 35 வயசில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா 35க்கு மேலாம் சரியான க்ரோத் இருக்கலாம். நிஜமாக நான் இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள், பெரிய பெரிய ஆளுங்க பேர் போட்டு பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நான் எல்லாம் ஒரு ஹிண்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன், பேர் சொல்ல. அந்த ஸ்டார்ஸோடைய ராசியோ லக்னமோ தேடி பாருங்கள், மகரத்தில் இருக்கும். 35 வயசுக்கு மேலே தான் அவங்க பிக்கப்பே இருக்கும், அவங்க லைஃப் சூப்பராக வளரும். அதனால் இது 35க்கு மேலே இருக்கவங்களாம் வாழ்க்கை சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. இதில் எதில் நாம் வந்து சார் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எது ஆரம்பித்தாலும் டிலே பண்ணுவார். நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா பொண்ணு வீட்டை ஃபோன் பண்ணி இல்லை அடுத்த வாரம் வாங்க சார், இங்கே இதாகிடுச்சு அதாகிடுச்சு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னுவாங்க. உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை, அது அப்படி தான் தடங்கள் வரும். ப்ரமோஷனில் கூட அது இதுன்னு ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. இல்லைப்பா கம்பெனி கஷ்டப்படுதுப்பா, அமெரிக்காவில் சண்டைப்பா, அதனால் ப்ராஜெக்ட் கம்மியாக வருதுப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க. கம்பெனி மூட்டாங்க, அப்படிலாம் இல்லை, நடக்கும். தடங்கள் வரும், முட்டி மோதினீங்கன்னா ஜெயிச்சிடலாம், சரிங்களா? குருமார்களை பிடிச்சிக்கோங்க. சித்தர்கள், குருமார்கள், போகர், 18 சித்தர்கள், யாரையாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க. அதுவும் உங்கள் நட்சத்திரத்தில் வர சித்தர்களாக இருந்தால் ஒன்றும் சூப்பர். அவங்கள வழிபாடு பண்ண இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரங்கநாயகி வழிபாடு பண்ணுங்கள், சிவன் பார்வதியை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை குளிகை நேரம் காலைல 6:30க்கு வரும். குளிகை நேரத்தில் வழிபாடு பண்ண அன்னதானங்கள், தயிர் சாதம், எள்ளு சாதம் அன்னதானம் கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அது ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்குன்னா தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி, வீடு, வாகனம் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க, சரிங்களா? அதனால் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும் சார். இப்போ என்னென்னா, ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது, இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு, இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்குமே முருகர், சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன், வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.